வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு டெலிவரி ஒரு 7.5 HP மோட்டார் போட்டு நம்ம ஒரு கஸ்டமருக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக அந்த ஏரியாவுக்கு நம்ம இப்போ வந்திருந்தோம். இது நம்ம செஞ்சு கொடுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ தான் அந்த ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப வெயில் நல்லா இருக்குது இந்த ஏரியாவில். ஆமாம், அது உண்மையிலே டெலிவரி நல்லா இருக்குது. மொத்தம் போரோட ஆழமே வந்து பார்த்திங்கன்னா 90 அடி தான் இருந்தது. நாங்கள் இப்போ அமைச்சு கொடுத்தது 90 அடி ஆழம். ஸோ 90 அடி ஆழம். அதோட 7.5 HP மோட்டார் நாங்களே எங்களோட சொந்த மோட்டார் தான், டெல்டாஸ் மோட்டார் தான் போட்டிருக்கோம். டெலிவரி பாருங்கள். ஆக்சுவலாக 3 இன்ச்சு டெலிவரி, ஃபுல் டெலிவரி. இவங்க வந்து ரெண்டரை பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பைப்பில் போகிறப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா ஒரு லாங்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 அடி தாண்டி குதிக்குது. தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. சும்மா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள போட்டிருக்கோம். ஆமாம், கிணறுக்குள்ள போட்டிருக்கோம். இப்போ கிணறுக்குள்ள தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஆமாம், 7.5 HP மோட்டாரு. நல்ல வெயில். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி. நல்ல வெயில். டெலிவரி நல்லா இருக்குது. ஆமாம், மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்குறோம். கண்ட்ரோல் பாக்ஸுக்கு 1 இயர் வேரண்டி, ப்ளஸ் சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வாரண்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது 90 அடி ஆழம் அப்படிங்கிற வந்து நல்ல ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு. தண்ணி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 அடியிலேருந்து தண்ணி இருக்குது. என்றைக்குமே ஒரு மோட்டார் மட்டும் தண்ணியை தீர்மானிக்காது, அதோட உள்ளே இருக்கிற போர்வெல் தான் தண்ணியை தீர்மானிக்கும். அதையும் நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. உண்மையிலே ஹை ப்ரெஷர். நாங்கள் அன்றைக்கி போட்ட அன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இதை விட கூட தான் வந்துச்சு. பட் இப்போ நல்லா இருக்குது. வெயில் வந்து இப்போ 10 மணி தானே. இதே 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிணறோட செவத்தில் போய் செவத்தில் அடிக்கும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஆமாம், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலை விவசாயம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு 5 ஏக்கருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் அருமையாக இருக்குது. ஆமாம், இது மாதிரி உங்களுக்கும் சோலார் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெல்டா சோலாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். A to Z எல்லாமே உங்களோட டாக்குமெண்டேஷன் கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு இபியில் கனெக்ஷன் பண்ணுற வரைக்கும் நாங்களே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி யாருக்காச்சும் வீடுகளுக்கு மட்டும்தான், சோலார் பம்ப்ஸுகளுக்கு கிடையாது. இப்போ நாங்கள் சோலார் பம்ப்ஸுகளுக்கு மானியம் கிடையாது. ஒன்லி வீடுகளுக்கு மட்டும் நாங்கள் சோலார் பம்ப் செட்டு சோலார் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். வீடுகளுக்கு மட்டும் மானிய விலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம்.